யூடியூப்பில் வந்த 3 முக்கிய மாற்றங்கள். இதை நீங்கள் கவனிக்கலைன்னா உங்களுடைய சேனலில் வியூஸ் வராது, வியூஸ் நிற்கும். இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் பாருங்கள். இவங்க என்னுடைய கிளைண்ட் டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராம்நாட்டில் இருக்காங்க. இவங்களுடைய சேனலில் ஒரு 30 நாளைக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு 400 500 இந்த ரேஞ்சிலே தான் வியூஸ் போயிருக்கும். இப்போ இந்த வீடியோக்கு பாருங்கள், 92,000 வியூஸ் போயிருக்கு ஒரு 3 நாளைக்குள்ளே. இவங்களுடைய சேனலில் இந்த 3 அப்டேட்டை நாங்கள் கெஸ் பண்ணி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இதனால் இந்த ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு சேனலும் நான் காட்டுறேன். இவங்க பூரணி வீனஸ் அஸ்ட்ரோன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. இவங்களுடைய சேனலில் பாருங்கள், லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோஸ்லாம் 25K 30K 35K அப்படியே பேக் போங்களேன் 44K 40K இந்த மாதிரியே தான் வியூஸ் போயிருக்கும். இவங்களும் என்னுடைய கிளைண்ட் தான். இவங்க சேனலில் என்ன சேஞ்சஸ் பண்ணோம், எப்படி உங்களுக்கு இப்படி வியூஸ் போகுது அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். யூடியூப் கொண்டு வந்திருக்கிற இந்த 3 சிம்பிளான சேஞ்சஸை நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய வியூஸுன்றது நிற்குங்க. ஏன் உங்களுடைய சேனலை யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு நீங்கள் எனக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான பதில் இங்கே கிடைக்குங்க. உங்களுடைய வீடியோவை எப்போ யூடியூப் புஷ் பண்ணுது, எப்போ புஷ் பண்ணலை, நிறைய சேனல்ஸ் இருக்குது. உங்களுடைய சேனல் மட்டும் ஏன் இன்விசிபிளாக இருக்குது அப்படின்றதுக்கான விடையும் இந்த வீடியோவில் இருக்குங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜ் வித்யாலயா சேனல் தான் த ஒன்லி சேனல் ஃபார் பிஸ்னஸ் யூடியூபர்ஸ். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதை யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு ஒரு துணையாக, ஒரு பக்கபலமாக, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் மாற்றத்தை சொல்லிவிட்டு அதை நாங்கள் எப்படி என்னுடைய கிளைண்ட் சேனலில் நாங்கள் பண்ணோம், எப்படி அதுக்கு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்றத நான் சொல்கிறேங்க. முதல் மாற்றம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வியூவர் வெயிட்டேஜ் இன்டென்ட் பூஸ்ட். புரியாத மாதிரி இருக்கா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இப்போ வியூவர்ஸுக்கு இது சர்டைன் டைப் ஆஃப் வீடியோஸ் தான் பார்ப்பாங்கன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு கட்டத்தில் ஒரு போரிங்காக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்கும், நீங்கள் நான்வெஜ் நிறைய சாப்பிட்டே இருக்கீங்க. ஒரு டைமில் வெஜ்ஜு சாப்பிட்லாம், உங்களுடைய உடல்நிலை காரணமாகவோ வெஜ்ஜு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுது, ஒரு சிம்பிளான ஒரு ரசம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படின்னா உங்களுக்கு அது பிடிக்கும் இல்லையா? அந்த நியூ விஷயன்றது பிடிக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் சிக்கனாக சாப்பிட்ருக்கீங்க, திடீர்னு ஒரு மீல் மேக்கர் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? அது மாதிரி தான் யூடியூப்பில் இது மாதிரி தான் வீடியோஸ் பார்ப்பாங்கன்னு வியூவர்ஸ் இருப்பாங்கல்ல, அதில் சின்னதாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணும். நீங்கள் இதைத்தான் எங்களுடைய கிளைண்ட்டுக்கு நாங்கள் கொடுத்தோம். எப்படின்னா, எங்கள் கிளைண்ட் டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி பீடியாட்ரிக்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் போடுறாங்க. ஹெல்த் ரிலேட்டடான நீஷ், ஹெல்த் ரிலேட்டடான வீடியோஸ் தான் மக்கள் பார்ப்பாங்க. குழந்தை குளிப்பாட்டுறது எப்படி, குழந்தைக்கு பால் குடிக்க வைக்கிறது எப்படி, சத்துள்ள உணவுகள், எடை அதிகரிக்கிறது எப்படி, இது மாதிரி தான் பார்ப்பாங்க. இதில் சின்னதாக ஒரு ஷாக் வேல்யூ ஆட் பண்ணோம், சின்னதாக ஒரு புதுமையை கொண்டு வந்தோம். அதாவது ஆட்டிசம்ன்ற ஒரு டாப்பிக்கை நாங்கள் கொண்டு வந்தோம். இது அந்த ஹெல்த் ரிலேட்டடாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆடியன்ஸ்க்கு இது புதுசாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ வைரலாக இருக்குது. நாங்கள் புதுசாக ஒரு எலிமெண்ட்டை கொண்டு வந்தோம். இதே மாதிரி என்ன ஜானராக வேணால் இருக்கலாம், அந்த ஜானரில் சின்னதாக ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுங்கள். எல்லாருமே ஒரு ஆங்கிளில் சொல்கிறாங்களா, எல்லாருமே காமெடி ஆங்கிளில் சொல்கிறாங்களா, நீங்கள் சீரியஸ் ஆங்கிளில் சொல்லுங்கள். எல்லாருமே சீரியஸ் ஆங்கிளில் சொல்கிறாங்களா, நீங்கள் காமெடி ஆங்கிளில் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 6 செகண்ட்ஸ் ரிட்டன்ஷன் செக்குங்க. இப்போது இங்கே யூடியூப் டிப்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய சேனலில் வியூஸ் போயிருக்கு அப்படின்றனால டிப்ஸ் சொல்கிறாங்க. அவங்க தனியாக ஒரு யூடியூப் சேனலில் கோச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நாங்கள் இதிலே இருக்கோமா, இதில் இருக்கும்போது இப்போதைக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்னா, இந்த டைட்டிலில் தம்ப்நெயிலில் கிளிக் த்ரூ ரேட்டுன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் இல்லை, ஸ்கிரிப்ட் கூட கிடையாதுங்க. என்னென்னா அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஹூக்குங்க, அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஹுக் ஸ்ட்ராங்காக இல்லை, வியூவர்ஸ் ஸ்டே ஆகலை அப்படின்னா யூடியூப் அதை என்ன சொல்லுதுன்னா வீக் பிக்கப் அப்படின்னு சொல்லுது. வீக் பிக்கப்பாக இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவை அது புஷ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுதுங்க. இப்போது உங்களுடைய வீடியோவில் ஃபஸ்ட்டு 6 செகண்ட்ஸில் ஸ்லோ ஸ்டோரி டெல்லிங் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதாவது ஃபாஸ்ட் எமோஷ்னல் டென்ஷனை உருவாக்கணும். அதாவது நீங்கள் இந்த எடிட்டிங் பண்ணுறது, இமேஜஸ் போடுறது, புஸ்ன்னு சவுண்ட் எஃபெக்ட் போடுறது அதை நான் சொல்லலை.
இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி ஆரம்பித்தேன்றத நீங்கள் அப்படியே முன்னால் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போய் பாருங்கள், ரீவாட்ச் பண்ணுங்கள். இதில் ஒரு ஆர்டர் இருக்கும், ஒரு பேஸ் இருக்கும். அது மாதிரி எங்களுடைய கிளைண்ட் இந்த வீனஸ் அஸ்ட்ரோன் இருக்காங்க பாருங்கள், அந்த அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த போரிங்காக இருப்பாங்க, ஒரு லேசி டாங்கீஸ் மாதிரி. இன்னைக்கு ராசி என்பது, அது என்பது, வாழ்க்கை என்பது அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் நாங்கள் ஃபாஸ்ட்டாக, அதாவது ஃபஸ்ட்டு 6 செகண்ட்ஸில் என்ன விஷயத்த சொல்ல வரோம் அப்படின்றத நாங்கள் வந்து வேகமாக சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணதுனால தான் இந்த அஸ்ட்ராலஜர் வீடியோஸ்லாம் பார்க்குறாங்கல்ல, இவங்களுக்கு வந்து இந்த வீடியோன்றது புதுசாக இருக்குது. உடனடியாக இந்த வீடியோவை வந்து யூடியூப் புஷ் பண்ணுது. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அது அப்படியே வச்சுருக்கு. அதுக்கப்புறமா வந்து வேகமாக அந்த வீடியோ வந்து புஷ் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் போய் சேனலே பாருங்கள். இந்த டாக்டர் திவ்யா ராமமூர்த்தியாக இருக்கட்டும், வீனஸ் அஸ்ட்ரோவாக இருக்கட்டும், அவங்களுடைய இன்டர்வியூஸ்ன்றது ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது. என்னுடைய கிளைண்ட்ஸுடைய இன்டர்வியூஸ் எல்லாமே ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாபிக் டெம்பரேச்சர் ஸ்கோரிங். அதாவது இங்கே யூடியூப் டிப்ஸ் போடுறவங்கலாம் அதை போடும்போது, அதை பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குங்க. இன்னொன்று, அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் வருது பார்த்தீங்களா, அது சூப்பர்னு சொல்லிட்டு, அதுதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அது என்னென்னா, இவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ட்ரெண்டிங்கான டாப்பிக்கில் வீடியோ போடுங்க. ட்ரெண்டிங்கான டாப்பிக்கில் நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா, இதுக்கு முன்னால் பெரிய பெரிய யூடியூபர்ஸாக இருப்பாங்கள்ல, அவங்க வீடியோ போட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணணும், எப்படி கேமரா ஆன் பண்ணோன்னே மலமலன்னு பேசணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர் பேஸ் வச்சுருப்பாங்க. ட்ரெண்டிங்கான டாப்பிக்கில் அவங்க முதல்ல ஜம்ப் பண்ணி வியூவர்ஸ்க்கு வந்து சப்ளை கொடுத்துருவாங்க. இப்போது உங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸே கம்மி தானே. இப்போ வீடியோ மேக்கிங் ஸ்கில்லு, உங்களுடைய ஸ்கிரிப்ட் மேக்கிங் ஸ்கில்லு எல்லாமே லோ தானே. உங்களால் எப்படி பண்ண முடியும்? இதை வந்து இவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த யூடியூப் டிப்ஸ் போடுறவங்க எல்லாருமே தப்பு தான், அதை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே தப்பு தான். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்று வந்து ட்ரெண்டிங்கான டாப்பிக்கில் போடுங்கன்றாங்க. ட்ரெண்டிங்கான டாப்பிக்கில் போடும்போது ஆல்ரெடி பெரிய யூடியூபர்ஸாக இருக்கிறவன் அந்த வீடியோவை போட்டு நிறைய பேர் ரீச் பண்ணிடுவான். எல்லாருமே ட்ரெண்டிங் டாபிக் தானே போடுவாங்க. அப்போ அதில் வந்து போட்டி போடுறது ஒரு வேஸ்ட்டுன்றது புரியுது அவங்களுக்கு. சரி, இன்னொரு ஐடியா சொல்கிறாங்க. அது என்னென்னா, எவர்கிரீன் டாப்பிக்காக போடுங்க. இப்போ கூகுளில் வந்து ஒரு 30 நாளும் ஒரு 200லேருந்து 300 என்கொயரி வரக்கூடிய டைட்டிலில் வந்து நீங்கள் வீடியோ போடுங்கன்றாங்க. இதே தானே எல்லாரும் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். என்னுடைய கிளைண்ட்டுக்கு, இந்த 2 கிளைண்ட்டுக்குமே நாங்கள் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். கூகுள் ட்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு லாஸ்ட்டு 48 ஹவர்ஸ், லாஸ்ட்டு 7 டேஸ், லாஸ்ட் 90 டேஸ். இப்போது நான் வந்து இதை சொல்கிறேன், கூகுள் ட்ரெண்ட்ஸில் இருக்க ஒரு ஐடியாவை சொல்கிறேன். அதில் எது சூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க கேட்டாங்க, எப்படி நீங்கள் டைட்டிலு, தம்ப்நெயிலு இதெல்லாம் எடுக்கிறீங்க? ஏங்க, நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேங்க, எது சூஸ் பண்ணணுன்றது எனக்கு தாங்க தெரியும். ஏன்னா இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜினியரிங் துறையில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை வந்து நான் 1 டேயில் கற்றுக்க முடியுமா? நீங்கள் வந்து எவ்வளோ நாள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்களோ, எவ்வளவு பணம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்களோ, எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணீங்களோ, அதை நான் வேஸ்ட் பண்ணால் தான் அதை கற்றுக்க முடியும். யூடியூப்பில் யார் டைட்டில் தம்ப்நெயில் கரெக்டாக போடுறாங்களோ அவங்களுக்கு தான் வியூஸ் போங்க. டெம்பரேச்சர் செக்குன்றது என்ன மெத்தட் நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து எவர்கிரீன் டாப்பிக்கும் போடக்கூடாது, ட்ரெண்டிங் டாப்பிக்கும் போடக்கூடாது. நீங்கள் என்ன போடணும்னா, கூகுள் ட்ரெண்ட்ஸ் போங்க. அதில் நீங்கள் பார்க்கணும், 7 டேஸாக இருக்கலாம், 48 டேஸாக இருக்கலாம், இல்லை 90 டேஸாக இருக்கலாம், தமிழ்நாடுவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம். இந்த ரீஜியனில் வந்து எது ஸ்லோ ரைசிங்காக இருக்குது, இன்னும் ஒரு வாரத்தில் ட்ரெண்ட் ஆக போகுது, இன்னும் ஒரு மாதத்தில் ட்ரெண்ட் ஆக போகுது. நான் இன்னொரு ஹேக் பண்ணுவேன். அதாவது அமெரிக்காவில், யூஎஸ்ஏல இந்த ஒரு விஷயம் வரப்போகுது இல்லையா, அது வந்து இந்தியாவுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த டிமாண்ட் க்ரியேட் ஆக போகுது, அந்த டிமாண்டில் ஃபஸ்ட்டாக நம்ம இருக்கணும். இந்த டிமாண்ட் க்ரியேட் ஆக போகுது, அதை பற்றி யூடியூப்பில் தேடுறாங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிசம் அப்படின்ற ஒரு டிமாண்ட் வந்து அமெரிக்காவில் ட்ரெண்ட் ஆகுது. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஆர்டிசம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த டாபிக் தானே, ஆனால் டிமாண்ட் வந்து இப்போ க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு டயபெட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன், டயபெட்டிஸ் டே வந்து வரப்போகுது. அப்போனா டிமாண்ட் க்ரியேட் ஆக போகுது. டிமாண்ட் க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டுறணும். டிமாண்ட் க்ரியேட் ஆகி ட்ரெண்ட் ஆகும்போது எல்லாரோட கூட்டத்தோட கோவிந்தா போட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸ் போடுறவங்க, எந்த ஒரு சேனலுமே மானிட்டைஸ் பண்ணாதவங்க சொல்கிற பேச்சு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எவர்கிரீன் டாப்பிக்கும் நீங்கள் போடக்கூடாது. எவர்கிரீன் டாப்பிக்கும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டாப்ளிஷ்ட் சேனல்ஸ், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய சேனல்ஸ்க்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வியூஸ் போகும். அதாவது இட் இஸ் கோயிங் டு ட்ரெண்ட், இட் இஸ் அபவுட் டு பிக்கப். அந்த வீடியோ எடுங்க, அந்த வீடியோ எடுத்து நீங்கள் போடுங்க. உங்களுக்கு ஆரம்பத்தில் வியூஸ் வராது,
ஒரு வாரத்தில் பாருங்களேன். ஸோ என்னென்னா, நீங்கள் பெரிய சேனல்ஸோட கம்பீட் பண்ணணும், ஒரு மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னா அபவுட் ட்ரெண்ட் வீடியோ எடுத்து நீங்கள் போடுங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, யூடியூப்பில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தோம்னா நம்ம க்ரோ ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லைனா வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து க்ரோ ஆயிடலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது அப்படி கிடையாதுங்க. எப்படி நம்ம ஒரு வீடு கட்டுறது வந்து ஒரு இன்ஜினியரிங்கோ, அது மாதிரி வைரலாக ஆகிறதும் ஒரு இன்ஜினியரிங்கு. நீங்கள் யார் ரீச் பண்ண போகிறீங்க, அவங்க என்ன ஏஜ் குரூப்பு, என்ன ப்ரொஃபஷன், எதுக்காக அந்த வீடியோ போடுறீங்க, நீங்கள் வந்து ஒரு ஃபன்னுக்காக க்ரியேட் பண்ணுறீங்களா, இல்லை அதுலேருந்து பணம் சம்பாதிக்கணுமா, நீங்கள் வந்து யாரை ரீச் பண்ண விரும்புகிறீங்கன்றதை பொறுத்தே உங்கள் கண்டென்ட் வந்து மாறுங்க. இப்போது இந்த மாதிரி இன்விசிபிளான லேயர்ஸ்லாம் வச்சு தான் நாங்கள் வீடியோ போடுறோம். இதை நீங்கள் எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல, அவங்ககிட்ட போய் பாருங்கள், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. ஸோ இந்த மாதிரி லேயர்ஸை உங்களுடைய சேனலுக்கும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ரீச் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இமெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து பல சேனல்ஸ்க்கு வந்து கோச் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய லைஃப்பை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதில்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறேன். இப்போ வந்து யூடியூப்பில் கிடைக்கிறது இன்ஃபர்மேஷன், ஒரு கோர்ஸில் கிடைக்கிறது இன்ஃபர்மேஷன், ஒரு கிளாஸில் கிடைக்கிறது இன்ஃபர்மேஷன். நான் பர்சனல் லெவலில் நீங்கள் இதை தாங்க பண்ணணும், உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து இந்த டைமில் தான் பார்ப்பாங்க, அவங்க மொபைலில் தான் அதிகமாக பார்ப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி சொன்னால் தான் புரியும், நீ இங்கிலீஷ்லாம் ரிமூவ் பண்ணணும், இந்த லெவலில் நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய கோச்சிங் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு சாய்டெக்ஸ் இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு 10 சாரி வச்சுருந்தாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனராக மாறியிருக்காங்க. எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள். ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மாற்றிருக்கோம். இதே மாதிரி தான் ஃப்ரெஞ்சு தமிழ் ஸ்கூல், அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க, இப்போ வந்து ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சேனல் மேனேஜ்மெண்ட்டை நம்மகிட்ட கொடுத்துட்றாங்க. அதாவது நான் வீடியோ எடுத்து கொடுத்துறேன், நீங்களே எடிட் பண்ணி, நீங்களே தம்ப்நெயில் பண்ணி, நீங்களே டைட்டில் எல்லாமே போட்டுருங்க. அதே மாதிரி ஸ்ரீ பார்வதி டயபெட்டிக் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க வந்து 8 இயர்ஸாக யூடியூப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேனலுக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் வியூஸ் போயிட்டுருக்கு. இப்போ அவங்களுடைய ரீச், அதாவது ஒரு ஊரில் தெரிஞ்சிட்டு இருந்தவங்க இப்போ தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க தெரிய ஆரம்பிக்கிறாங்க, வெளிநாட்டிலையும் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய பெய்டு பர்சனல் கோச்சிங், நான் உங்களுக்கு பர்சனலாக உட்காந்து, இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில் 1% யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் நேரடியாக உட்காந்து உங்களுடைய சேனலுக்கு ஏற்ற மாதிரி டெய்லர்டாக நான் பண்ணி கொடுத்தா எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னுடைய பெய்டு பர்சனல் கோச்சிங் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கணும் உங்கள் லைஃப்பில் வந்து, இன்ஃபர்மேஷன் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெயில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் கோச் பண்ண சேனல் இன்டர்வியூஸ்லாம் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.